என் செல்ல பிள்ளையே, இன்று இந்த கருப்பன் உனக்கான சத்திய வாக்கை கொண்டு வந்துள்ளேன். என் தங்கமே, நீ இதை நம்பிக்கையோடு கேட்பேயானால் நீ குழம்பி தவிக்கின்ற ஒரு விஷயத்தில் நிச்சயமாக உனக்கான நல்ல செய்தி உன்னை வந்து சேரும். நீ ஒரு விஷயத்தை நினைத்து உன்னுடைய மனதில் குழம்பி தவித்து கொண்டிருந்தாயல்லவா? நீ அதனால் பல நாள் நிம்மதியின்றி தவித்திருக்கிறாய். என் தங்கமே, அது நிச்சயமாக நாளை உனக்கு ஒரு நல்ல செய்தியாகத்தான் மாறப்போகிறது. நீ இழந்து தவிக்கின்ற ஒரு விஷயம் நாளை அது என்னவாகுமோ, எப்படி ஆகுமோ? நீ குழம்பிக் கொண்டிருக்கின்ற அந்த விஷயம் நாளை என் குழந்தைக்கு அது மகிழ்ச்சி செய்தியாகவே கிடைக்கப் போகிறது. நீ பயந்ததற்கெல்லாம் அர்த்தமில்லாமல் போகப் போகிறது. என் பிள்ளையே, இன்று நேற்று நீ பட்ட துன்பங்களுக்கெல்லாம் நாளை மிக பெரிய நல்லது உனக்கு கிடைக்கப் போகிறது. அப்படியானால் அப்பா எதை பற்றி சொல்கிறார் என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயல்லவா? தங்கமே, நீ செய்த சிறிய தவறு உனக்கு எந்த துன்பத்தை பெற்றுத்தரப்போகிறது என்பதை நீ சிந்தித்து கொண்டிருக்கிறாயல்லவா? அப்படியானால் அப்பா சொல்வது சரிதானா என் பிள்ளையே? அப்படி நீ புலம்பிக் கொண்டிருக்கும் அந்த விஷயம் நாளை என்னவாகப் போகிறதோ, எப்படியாகப் போகிறதோ, நமக்கு கெட்ட பெயரை வாங்கி கொடுத்து விடுமோ என்று நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய். பல நாட்களாகவே நிம்மதி இல்லாமல் தவித்து கொண்டும் இருக்கின்றாய். இரவில் தூக்கமில்லாமல் நீ புரண்டு கொண்டு இருக்கின்றாய். கவலைப்படாதே என் பிள்ளையே, நாளை உனக்கு அந்த விஷயத்தில் பேரதிசயம்தான் நடக்கப் போகிறது. நீ நினைத்து கூட பார்க்காத அளவிற்கு ஒரு நல்ல விஷயத்தை தான், ஒரு நல்ல பதிலை தான் உனக்கு அது கொண்டு வரப்போகிறது. நீ எப்படி முடியும் என்று நினைத்தாயோ அதைவிட சிறப்பாக சந்தோஷமான விஷயமாகத்தான் வெற்றிகரமாக முடியப் போகிறது. இந்த கருப்பனுடைய வாக்கில் உனக்கு சந்தேகம் இருந்தால் நாளை அது நடக்கும் பொழுது நீயே உணர்வாய். பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உன்னை எல்லோருமே கைவிட்ட நேரத்திலும் கூட நீ தனியாக இந்த வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று சிந்தித்து வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் யாரையும் நம்பக்கூடாது என்ற விஷயத்தில் என்னுடைய பிள்ளை நீ தெளிவாகத்தான் இருக்கின்றாய். என் தங்கமே, நீ தனித்து நிற்கிறாய் என்பதை பற்றி கவலைப்படாதே. 1000 உறவுகளால் தர முடியாத ஒரு பலத்தை நீ தனிமையில் இருக்கும் பொழுது இந்த கருப்பன் நிச்சயமாக ஒரு நல்லதொரு அனுபவத்தை பரிசாக கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியான சந்தோஷமான நேரத்தை கொண்டு வரும் என்பதை மறந்து விடாதே. அதற்காக சில நேரங்களில் உனக்கான பிரச்சனைகளையும் கவலைகளையும் தரதான் செய்யும். அதனை நினைத்து கவலைப்படாமல் அதனை பொறுத்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ நடத்தி கொண்டுதான் போக வேண்டும். நிச்சயமாக உனக்கான ஒரு நாள் வரும்பொழுது உனக்கான ஒரு வெற்றியையும் உன்னுடைய கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிள்ளையே, நீ எத்தனை அனுபவங்களை கற்றாலும் உன்னுடைய அனுபவங்களை நீ ஒருபொழுதும் மறந்துவிடக் கூடாது. பிள்ளையே, பட்டுப்போன மரங்களுக்கு பறவை ஒருபொழுதும் வருவதில்லை. ஏனெனில் அங்கு வருவதினால் அவர்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இருக்க போவதில்லை. அதே போலத்தான் பணமில்லாத காரணத்தால் உறவுகள் யாரும் நம் வீட்டிற்கு வரவில்லை என்று நீ நினைக்கிறாய். இல்லையே, இப்பொழுதுள்ள மனிதர்கள் அனைவரும் அப்படித்தான் உள்ளனர். பணம் ஒன்றை மட்டுமே சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். மனிதர்களின் நல்ல மனதினை ஒரு சிலரை தவிர வேறு யாரும் பார்ப்பதில்லை. பிள்ளையே, இங்கு நல்ல மனம் உடையவன்தான் அவர்களுக்கு ஆபத்து காலங்களில் உதவப் போகிறான். அவர்கள் வைத்திருக்கும் பணம் அவர்களுக்கு ஒருபொழுதும் உதவப் போவதில்லை. பணம் வாழ்விற்கு முக்கியம்தான். அதைவிட நல்ல மனிதர்களையும் வாழ்க்கையில் சம்பாதித்து வைக்க வேண்டும். நீ தவறு செய்யாத போதிலும் சிலர் உன்னை தவறாக நினைத்திருந்தால் நீ உன்னுடைய நியாயத்தை ஒரு பொழுதும் அவர்களிடம் வைக்காதே. ஏனெனில் அவர்கள் ஏற்கனவே நீ தவறுதான் செய்து விட்டாய் என்ற முடிவினை எடுத்து விட்டார்கள். நீ என்ன செய்தாலும் அதனை ஏற்கின்ற மனநிலையில் அவர்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடம் நீ உன்னை நிரூபிக்க வேண்டும் என்று உன்னுடைய நேரத்தை தேவையில்லாமல் வீணடித்து கொண்டிருக்காதே. என் பிள்ளையே, நீ நினைக்கின்ற காரியங்களில் உனக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதை மறந்து விடாதே. வெறுப்பவர்களிடமும் நீ ஒருபொழுதும் உன்னுடைய விவாதத்தை வைக்காதே.
அவர்களை விட்டு நீ விலகி இருப்பதே உன்னுடைய வாழ்க்கையில் மிக சந்தோஷம் என்பதை நீ மறந்து விடாதே. வானத்தில் எந்த பறவை தனியாக பறக்கின்றதோ அந்த பறவைக்கு தான் வலிமை அதிகம் என் பிள்ளையே. வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் நல்ல மனிதர்களும் தேவைப்படுகிறார்கள். ஆனால் வாழ்நாள் முழுவதும் நீ வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு எதிரியாவது நீ வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவன்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேறுவதற்கு உன்னை தூண்டி விடுபவன். அவன் செய்கின்ற காரியங்கள் தான் நீ மேலும் மேலும் முன்னேற வேண்டும் என்று உந்து சக்தியாக அமைக்கிறது. அதனால் எதிரிகள் இருக்கிறார்கள் என்று நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அவர்களின் கண் முன்னே நீ நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டே இரு. இடையே படிக்கட்டுகள் சரியாக இருந்தாலும் கூட சில நேரங்களில் தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதற்காக படிக்கட்டுகள் சரியில்லை என்று நீ ஒருபொழுதும் சொல்லிவிட முடியாது. நீதான் அதில் கவனமாக பயணித்திருக்க வேண்டும். வாழ்க்கையானாலும் சரி, படிக்கட்டுகள் ஆனாலும் சரி, அதில் நீதான் கவனமாக இருந்து செயல்பட வேண்டும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை மேடு பள்ளமாகத்தான் இருந்திருக்கும். இதனை எவ்வளவு எளிதாக கடந்து வருகிறாய் என்பதில்தான் உன்னுடைய வாழ்க்கையின் முன்னேற்றமே அடங்கியிருக்கிறது. கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களில் இருந்து உன்னை கண்டிப்பாக நான் மீட்டெடுப்பேன். அதனால் பயம் கொள்ளாதே. உன்னுடைய முயற்சிகளை மட்டும் நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே. இந்த அப்பா எப்பொழுதும் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. குழம்பி தவிக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் உனக்கு நல்ல செய்தியை மட்டுமே கொண்டு வந்து சேர்ப்பேன். உன்னை எதிரியாக நினைப்பவர்களின் முன்னிலையில் நீ நல்ல மனிதனாக வாழ்ந்து காட்டுவாய். உனக்கு துரோகங்கள் செய்பவர்கள் நிச்சயமாக உன்னை விட்டு விலகி ஓடுவார்கள். உனக்கு செய்த துரோகங்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் பல மடங்கு துரோகங்களை பெறுவார்கள் என்பதை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே. பிள்ளையே, யார் ஒருவர் உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பளிக்கின்றார்களோ அவர்களின் நட்பினை நீ ஒருபொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் இழந்து விடாதே. அவர்களை எப்பொழுதும் உன் அருகிலேயே நீ வைத்து கொள்ள வேண்டும். என்றால் இப்பொழுது இருப்பவர்கள் மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பவர்கள் குறைவாக உள்ளனர். யாரும் மற்றவர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை. நமக்கென்ன என்று இருந்து விடுகிறார்கள். இல்லையே, அப்படி ஒரு உறவு கிடைக்கும் பொழுது அதனை நீ விட்டு விடாதே. அவர்களை விட்டுவிட்டு பின் வருத்தம் கொள்வதில் அர்த்தமில்லை. நிறைய பாவங்களையும் துன்பங்களையும் செய்பவர்கள் நினைக்கிறார்கள் நாம் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று, நம்முடைய எதிர்கால சந்ததிகளும் நன்றாக இருக்கும் என்று. என் பிள்ளையே, ஆனால் அது உண்மை கிடையாது. இங்கு யார் ஒருவன் பாவத்தாலும் துன்பத்தாலும் வசதிகளை சம்பாதிக்கின்றானோ அவர்களின் பிள்ளைகளின் தலையில் அந்த கர்ம வினைகளை இறக்கி வைக்கிறான் என்பதுதான் அர்த்தம். ஆனால் எல்லோருக்கும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும். எல்லோருக்கும் நல்லதே நினை, நல்லதே செய், உனக்கும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன்.